வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் நண்பன் பெட்டி சஜித். நாம் இன்றைக்கு இந்த காணொலியூடாக பார்க்குறது என்னென்னு சொன்னா, வெட்டிக்குள்ள உள்ள பாசிக்குடாவை பற்றி தான் நம்ம இந்த காணொலியூடாக பார்க்க போகிறோம். இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இவ்வளவு காலம் வெளியிடத்தில் இருக்கிற வீடியோவில் தான் போட்டுக்கொண்டிருந்தேன். பக்கத்தில் இருந்த பாசிக்குடாவை பற்றிய வீடியோ இன்னும் இதுவரைக்கும் என் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யலை. என்னதால் இந்த வீடியோ எடுத்து இன்றைக்கு நான் உங்களோட பார்வைக்காக விடுறேன். பெட்டிக்குலோ டிஸ்ட்ரிக்டில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த பாசிக்குடா காணப்படுது. இந்த இடத்துல முன்னுக்கு ஒரு பாவி ஒன்று இருக்குது. அந்த பாவியில் முதல்ல இருக்கிறதால அந்த பாவிக்குள்ளே நம்ம இறங்குறதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி இந்த போட் பதாதை முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாசிக்குடா பீச்சில் மது அருந்தி விட்டு குளிக்க வேணாம் வேய வேணாம்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பொது இடங்கள்லேயும் புகைத்தல் மற்றும் அது சம்மந்தப்பட்ட பொருட்களை பாவிக்க வேணாம்னு சொல்லியும் போலீஸால் முன்னுக்கு போட் வச்சு வலியுறுத்தப்பட்டிருக்கு. இந்த விடயங்களை இங்கே வாராக்கள் கவனத்தில் கொண்டு செயற்படுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே ஃபெமிலியாக வாராக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களோட சுதந்திரத்தை நம்ம பறிக்காத மாதிரியும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த முதலையை பற்றி கதைச்சபடியாக அதை பற்றியும் உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும். இதுவரைக்கும் இந்த பாவியில் முதலையை இங்கே வாராக்கள் கண்டிருக்காங்க. அந்த முதலையால் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. ஒரு வலியுறுத்தல் தான் முன்னுக்கு பதாதை ஊடாக வச்சுருக்காங்க. இந்த பாவிக்குள்ளே இறங்க வேணாம் முதல்ல இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை மட்டும் கவனத்தில் கொண்டீங்கன்னா போதும். இன்னொரு விடயம் என்னென்னு சொல்லினா, இந்த போட்டில் போட்டிருக்கிற மாதிரி கடலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட எல்லையில் சிவப்பு நிற கொடி போட்டிருக்காங்க. போயான்னு சொல்கிற அதையும் கடலுக்குள்ளே அந்த மிதக்கிற தெப்பம் அந்த அதை கட்டி ஒரு போர்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த போர்டரை தாண்டி அங்கால போய் நீங்கள் குளிக்க வேணாம். அதுக்குள்ளே குளிக்கிறது உங்களுக்கும் உங்களோட ஃபெமிலிக்கும் சேஃப்டியாக இருக்கும். బిజినెస్ కోమదమ్మా బిజినెస్ అదునే సీజన్ నేని సీజన్ నేన్ அடுனி சீசன் டைம் வீதியோரங்களில் கடையும் வச்சுருக்குறாங்க. அந்த கடை சீசன் டைமில் மட்டும்தான் அவங்களுக்கு வியாபாரம். அவங்கள்ட்ட கேட்டு இன்னும் அதே மாதிரி வியாபாரம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சீசன் டைமில் மட்டும்தான் நல்ல வியாபாரம், மற்ற டைமில் வியாபாரம் குறையாமன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறனாலும் நீங்கள் என்ன பொருட்கள் வாங்கினாலும் அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த வெளியிடத்துலேருந்து இங்கே வரக்குள்ளே சில பேர் விளையாடக்கூடிய மாதிரி பந்துகள், சின்ன பிள்ளைகள் கடற்கரையில் நீந்துறதுக்காக வேண்டி அந்த பாத்து மாதிரியான இந்த காற்று ஊதி இதேக்கூடிய இதுகளை பலூன்களை வாங்கிட்டு வருவீங்க. நீங்கள் அதை வெளியிடத்துலேருந்து வாங்குறதை தவிர்த்து இந்த இடத்துல அந்த பொருட்களை வாங்கிங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது. அடுத்த தேவையான அந்த மிக்சர் அது சம்மந்தப்பட்ட மற்ற இனிப்பு பண்டங்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்படியான பொருட்களை இவங்கள்ட்ட பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்களோட பிஸ்னஸையும் ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு செயற்பாடாக அமையும். இப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் நம்ம பார்த்து அப்படியே பீச் இருக்கிற இடத்துக்கு போய்
பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி மற்ற விடயங்களை வந்து நம்ம பார்ப்போம் இந்த காணொளி கூடாது. இதுதான் வந்து பாசிக்குடா பீச். பாசிக்குடா பீச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வியூ வந்து இவ்வளோ அழகாக இருக்குது. லீவு நாட்களில் வந்து இந்த பாசிக்குடா கடற்கரை வந்து ஆக்களால் நிரம்பி காணப்படும். இப்போ நான் போனது வந்து லீவ் இல்லாத ஒரு வேலை நாட்களில் போனபடியா அங்கே வந்து க்ரௌட் வந்து குறைய இருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது. இந்த காணொளியில் உங்களுக்கு காண்பிக்கப்படுறது வந்து பாசிக்குடாவில் இருக்கிற அதாவது பீச் அருகாமையே உள்ள வந்து அமாயா ஹோட்டல்னு அழைக்கப்படுற ஒரு ஹோட்டல்ற ஒரு ஏரியா தான் இந்த இது. இங்கே வந்து இந்த அமாயா ஹோட்டலோட சம்மந்தப்பட்ட போட்டிங் வசதிகளும் இருக்குது. நீங்கள் கடலுக்குள்ளே போய் கடலுக்குள்ளே உள்ள கடல் வாழ் உயிரினங்களை பார்க்குறண்டாலும் இந்த இடத்துல வந்து இவங்கள்ட்ட கட்டணம் செலுத்தி கடலுக்குள்ளே போய் இப்படிப்பட்ட விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட பதாதை ஒன்று தான் வந்து இது. இந்த போட்டில் உள்ள இந்த உலகத்தையும் வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த போட்டில் வந்து காணப்படுற நீர் விளையாட்டுகளையும் வந்து நீங்கள் விளையாடக்கூடியதாக இருக்கும். பாசிக்குடா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பப்ளிக் பீச் அப்படின்னு சொல்லி இந்த இதில் இருக்கிற இவ்வளோ இதுகளையும் வந்து விளையாடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் குளிச்சு கொண்டு இருக்கக்கூட உங்களோட சேஃப்டிக்காக வேண்டி இந்த இடத்துல இருந்து கொண்டு போலீஸ் மற்றும் கடற்படையினர் வந்து உங்களை வந்து எனி டைம் வந்து அவதானித்து கொண்டே இருப்பாங்க. இந்த சிட்டு அந்த போயாவை தாண்டி அதாவது வந்து அவங்க காட்டியிருக்கிற போர்டரை தாண்டி எங்கால போகிறீங்களான்னு சொல்லி அப்படி போர்டரை தாண்டி எதுக்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் இங்கேருந்தே விசில் அடித்து அங்கால போனால் சேஃப் இல்லைன்னு சொல்லி உங்களை இங்கே கூப்பிட்டு எடுப்பாங்க. இது வந்து கடலரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி பேக்கில் வந்து கல் மண் அப்படியான இதில் கட்டி கொண்டு இதில் அடிக்கிருக்காங்க. அளவை அடிக்கிற டைமில் வந்து இங்கே உள்ள மண்ணை வந்து அரித்து கடலுக்குள்ளே கொண்டு போகாமல் இருக்கும் இந்த தடுப்பு. இதுதான் வந்து அமாயா ஹோட்டல். இந்த போட்டிங் செய்கிற இடம் வந்து இந்த அமாயா ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு, பீச் ஓரத்துலேயே வந்து.
நார்மலாக பீச்சுக்கு வர பப்ளிக் வந்து இவங்கட இந்த அமாயா ஹோட்டலுக்குள்ளே உள்ள அந்த அவங்களுக்குரிய காணப்படுற காணிக்குள்ளே வந்து நம்ம வந்து உள்நுழைய இயலாது. இங்கே புக் பண்ணி நிற்கிறார்களும் அடுத்து வந்து இந்த இதுக்கு அமாயா பீச்சில் உள்ள கிளப்புக்கு போகிறாக்களும் தான் வந்து இந்த இந்த போர்டரை தாண்டி அங்கால போகலாம். இந்த கடற்கரையில் வந்து கரையோரங்கள்லேயே நீங்கள் நிறைய மீனை வந்து காணக்கூடியதாக இருக்குது. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத அடுத்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய மீன் வந்து கரையை வந்து போகிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே வர இளைஞர்கள் வந்து இப்படிப்பட்ட நீர் விளையாட்டுகளையும் வந்து இங்கே வந்து மேற்கொள்வாங்க. இந்த கல் தான் வந்து முருங்கை கல் என அழைக்கப்படுற ஒரு வகையான கற்கள். இந்த கற்கள் வந்து மண்ணரிப்பு ஏற்படுறத வந்து பெரும்பாலும் குறைக்குது. இந்த கற்கள் காணப்படுற இடத்துல வந்து பெரும்பாலும் மண்ணரிப்பு ஏற்படுற வீதம் வந்து குறையவே காணப்படும். மாலை நேரங்களில் வந்து சில வேளையில் வந்து இங்கே வந்து வானவில் வந்து அழகாக தோணும். சில பேர் வந்து இந்த வானவில்லை பார்க்குறதுக்காக வேண்டியே இந்த இடத்துக்கு வருவாங்க. பின்னிற டைமில் மாலை நேர பொழுதுகளில் வந்து இந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருப்பாங்க. மக்களோட சேஃப்டிக்காக வேண்டி எனி டைம் வந்து இங்கே பாதுகாப்பு படையினர் வந்து களத்தில் நின்று கொண்டு இருக்கிறதையும் இந்த காணொலியூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து கடற்கரையில் நீராடிய பிறகு ஆடைகள் மாற்றணும். அப்படி இல்லாட்டி நத்தண்ணியில் வந்து அதாவது வந்து தூய்மையான நீரில் வந்து உப்பு இல்லாத நீரில் வந்து குளிக்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் குளிக்கக்கூடிய இடமும் வந்து அருகாமையில் வந்து இங்கால பக்கம் இருக்குது. அந்த இடத்தையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் வாஷ்ரூமும் இருக்குது. நீங்கள் வாஷ்ரூமையும் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதையும் பாவிக்கலாம் இங்கே. ஆனால் என்ன ஒன்று கட்டணம் செலுத்தி தான் வந்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஃபெமிலியாக வந்தீங்கன்னு சொன்னால் உணவுகள் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு சாப்பிட போகிறீங்கன்னாலும் சாப்பிடக்கூடிய மாதிரியான அமரக்கூடிய மாதிரியான இருப்பிடங்களும் வந்து இருக்குது இந்த ஏரியாவில். இஞ்சால பக்கம் இந்த ஏரியாவை தாண்டி அங்கால அப்படியே இருந்து போனீங்கன்னு சொன்னால் வாஷ்ரூம் அங்கால பக்கம் தான் இருக்குது. அடுத்து வந்து இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்துகிற குப்பைகள், கடதாசி, பொலித்தீன் அப்படியான இதில் வந்து அதற்கு தகுந்த குப்பை தொட்டியில் இட்டிங்கன்னு சொன்னால் இந்த சுற்றுலாத்தலம் வந்து சுத்தமாக வந்து இருக்குது.
இந்த இதில் இருக்கிறார்கள்ட்ட வந்து பே பண்ணி போட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் சுத்தமாக தான் இருக்குது எல்லா வாஷ்ரூம் இதெல்லாம் வந்து நல்ல சுத்தமாக தான் இருக்குது. அந்த சுத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த காசு வந்து முன்னுக்கு வாங்குகிறாங்க. பெரும்பாலும் பெரிய காசு இல்லை, 100 ரூபா 150 ரூபா அதுக்குள்ளே தான் வந்து 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா இதுக்குள்ளே தான் வந்து செலுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் அமருவீங்கன்னு சொல்லி சொன்னால் கடல்லிருந்து பட்டு வர காற்று வந்து நல்ல குளுமையாக இருக்கிறதையும் உணரக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வானவில் வந்து தென்படுறதுக்கு முதல் வந்து இப்படி தான் வந்து இந்த வானம் வந்து காணப்படும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. இவ்வளவு காலம் வந்து யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இனிமேல் வந்து யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து இலங்கையில் எந்த இடத்திற்கும் பயணிக்கக்கூடிய வேன் ஹயரிங் வசதிகளும் எம்மிடம் உள்ளது. ஏசி மற்றும் non-AC வேன் வசதிகளும் உண்டு. தேவைப்பட்டால் கீழ்காண்ட நம்பர்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணி கொள்ளுங்கள். நன்றி.